வெல்கம் டு டாக்டர் B3 Vlogs. ஸோ என்னடா அது புதுசாக தங்கத்தை பற்றி போக ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ நான் ஒரு டயக்னோஸ்டிக் சென்டர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறனால அதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக, ஏன்னா இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டலைஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான டிப்ஸை கொடுத்துட்டு நீங்களே இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த டைமில் லேடிஸ் வந்து எல்லாம் தங்க ரேட்டு ஏறிட்டு போகுது. 2 lakhs 3 lakhs மேலே போயிட்டு இருக்கு. நீங்கள் 1 lakhக்கு ஃபைனல் பில் செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டியோட சேர்த்து நீங்கள் பில் பண்ணீங்கன்னா, நீங்கள் பில் பே பண்ணும்போது 3 lakhs கேட் வவுச்சர் நீங்கள் 97,000 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். நீங்கள் 2 lakhs பண்ணீங்கன்னா 6 lakhs மைனஸ் பண்ணிட்டு 1 lakhs 94,000 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். டிஜிட்டல் கோல்டு அது மாதிரிலாம் இது கிடையாது, பிசிக்கல் கோல்டு தான். நான் இதை பற்றி இந்த வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணேன். ரிசர்ச் பண்ணும்போது கல்யாண்லையும் இது ஆஃபர் இருக்காங்க, ஃபோன்பேலையும் கொடுக்குறான், அது டிஜிட்டலைஸ்டாக இருக்குது. இது வந்து ஜாய் ஆலுகாஸ், நல்லா ஜாஸ் கிடையாது, ஜாய் ஆலுகாஸ், பிரதரோட கிடையாது. ஜாய் ஆலுகாஸில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா பில் ஃபைனலைஸ் பண்ணிட்டு பேடிஎம் ஆப்பில் போயிட்டு ஜாய் ஆலுகாஸ் கோல்டு கிஃப்ட் வவுச்சர்னு போட்டிங்கன்னா 500 1000 2000 10,000 50,000 காட்டும். ஸோ 50,000 கிஃப்ட் வவுச்சரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னாவே 3% கேஷ் வவுச்சர்னு சொல்லி 48,500 காட்டும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் யூபிஐ மூலமாக பே பண்ணீங்கன்னா ஒரு 2 secondsல வந்து உங்களுக்கு ஒரு 16 டிஜிட் கார்டு கிஃப்ட் கார்டு நம்பர் வந்துடும். அந்த கார்டு ப்ளஸ் நீங்கள் 1,20,000 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 50,000 ரூபாய் கிஃப்ட் வவுச்சர் 2 எடுக்கணும், 20,000 கிஃப்ட் வவுச்சர் 1 எடுக்கணும். எடுத்துட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பில் பே பண்ணுற இடத்துல என்ன கிஃப்ட் கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ராசஸஸ் டைம் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும். இதே நான் எப்போ பார்த்தேன் அப்படின்னா ஜாய் கால்குலஸில் வந்து ஃப்ரண்ட்டில் பேடிஎம் இது போட்டு 4% அப்போ 2% இருந்துச்சு. 2% சொல்லி அந்த வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அதில் ரெகுலராகவே பே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்துக்குமே நாங்கள் திருச்சி ஜாய் காஸ்ட்டில் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் பேடிஎம்மே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். நான் ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்கேன். நான் பண்ணதை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அப்படிங்கும்போது ஜாய் ஆலுகாஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜாய் ஆலுகாஸ் அப்படின்னு போட்டு கிஃப்ட் கார்டுன்னு கோல்ட்லேயே போகும். அதுலேயே வந்து பியூர் கோல்டுக்கு 2%, டைமண்ட்லாம் 4%, ஆர்குமெண்ட்ஸ்க்கு வந்து 3% கொடுக்குறாங்க. ஸோ 1 lakh உங்களுக்கு 3,000 பெனிஃபிட் ஆயிரும். நீங்கள் ஜாய் ஆலுகாஸில் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இந்த ஸ்கீம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இன்னைக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து நம்மளோட மெடிக்கல் அவேர்னஸ் டிப்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து இது பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் நம்ம சேனலில் நம்மளோட இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் மட்டும் தான் நம்ம ஷேர் பண்ணுவோம். ரொம்ப ட்ரஸ்டபுளான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம ஷேர் பண்ணுவோம். எவிடன்ஸ் பேஸ்டான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம பேஜஸை லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. தேங்க்யூ.